சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைரவி காயத்ரியை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். உனக்கு கண்டிப்பா எந்த மாப்பிள்ளை கூட நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்ததோ அதே மாப்பிள்ளை கூட தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாது. நான் கண்டிப்பா உன் அண்ணி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காயத்ரி சரிங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா இசைக்கு அனுப்பின ஆளுங்க மாறனை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கத்தியெல்லாம் குத்திடுறாங்க. அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. மாறனுடைய மாமா மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, உனக்கு ஏன் மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறி போறாங்க. அந்த ஆறுமுகம் என்னை கத்தியெல்லாம் குத்திட்டா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு எதுவுமே ஆகாது, உன்னை நான் கூட்டிட்டு வர்றது ஏன் பொறுப்பு, நீ வா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஆறுமுகம் ட்ரெஸ் முழுக்க சேரும் சகதியமா வராங்க. இதை பார்த்ததும் உடனே பைரவி கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு இப்படி சகதியா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நானு வேலை நிலத்துல செஞ்சுட்டு இருந்தேன்ல, அப்ப கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே பைரவி சந்தேகப்படுறாங்க. இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, உன்னை பார்த்தா நிலத்துல வேலை செஞ்சு கீழே விழுந்தவ மாதிரி தெரியல, யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்தவ மாதிரி தெரியுது, உண்மையை சொல்ல ஆறுமுகம் சொல்லி கேக்குறாங்க. நான் தான் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன்ல, அம்மா மேல சத்தியம் பண்ணா அந்த சத்தியத்தை தான் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க பைரவி. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆறுமுகம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முதுகில் சின்னதாக காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த கல் குத்திடுச்சு போல, இன்னைக்கு கவனமாக தான் வேலை பார்க்கணும், சரி மருந்தாவது போடலான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் முதுகில் மருந்து போட அந்த இடத்துக்கு பைரவி என்ன பண்ணுற, அது என்ன காயன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பைரவி, அது சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், முதல்ல வேலை செய்யும் போது கவனமாக நீ செய்யறதுக்கு கத்துக்கணும், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணா எப்படி நல்லா சொல்லிட்டு ஆறுதலா பேசி மருந்து போட்டு விட்டு இருக்காங்க. இது நினைச்சு ஆறுமுகம் சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே ஆறுமுகத்தோட கனவு தான். ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி என் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல என்ன பண்ற, இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லிருக்கேன்ன்றாங்க. காயப்பட்டிருக்க, என்ன இது காயப்பட்டிருக்கா, கண்டிப்பா இவன் இங்க சண்டை தான் போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காயத்ரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகா என்ன காயத்ரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது போன் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. அவ்வளவுதான், அவன்லாம் திரும்ப வருவானா, மாறன நினைச்சு பயந்துகிட்டு மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரவி அவங்க சொல்லட்டும், நான் உனக்காக இருக்குல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சஞ்சய் வராங்க. நேரம் ஆறுமுகத்தை பார்த்து உன் மாமியார் வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சார், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக சார் என்ன நீங்க கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சம்பத்தை கொலை பண்ண முயற்சி பண்ண, அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அதனால உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. உடனே ஆறுமுகம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்காங்க. அன்னபூரணி, அம்மா நான் செஞ்சேன்னு சொல்ல போறேன், நானால இதை செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க அன்னபூரணி. இப்ப ஆறுமுகத்தை எப்படி வெளியே எடுத்துட்டு வர போறாங்க பைரவிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.